மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, விநாயகப் பெருமானே வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகிகளே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கூப்பிடணுப்பா. ஆமாம், பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் தலைவன் தலைவி. கணவன் மனைவி டேலி போய் எல்லாம் வரையும் பார்த்துருவேன். கால் வந்துட்டு வரலாம். முந்தி முந்தி விநாயகரே ஞான முதல்வனே நாயகனே. வாங்க, உங்கள் வீட்டுக்கு போகிறவள்ள எதுவும் விநாயகர் இருக்காரா? பிள்ளையார் கோயில் இருக்க, என்றைக்காவது அங்கே போய் கும்பிட்டது உண்டா? சும்மா பார்க்கல அப்படி சலிப்ட் அடிச்சுட்டு போவிய, கும்பிட மாட்டீங்கள. காலில் வந்துட்டு வாங்க. எவனை என் குதிரை அந்த விநாயகர் பக்கத்தில் போய் நிற்கி, அதான் கேட்டேன். மூல முதல் பொருளே முக்கண்டனே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 ஆண்டு காலமாக பொல்லாத சோதனையும் வருமானத்தை பிடித்து கொள்ள முடியாத வேதனையும், யாரோ நமக்கு தடை வைத்து நம்மளால் முயற்சி செய்து இயங்க முடியவில்லை என்ற ஒரு கற்பனை மிகுந்த காவியமும் உண்மையா, அடுத்த கட்ட முயற்சிக்காக வேலைகளை செய்து அங்கிருந்து பதில் வரவில்லை என்ற துயரமும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நிச்சயமாக மாந்திரிகத்தால் ஒரு தடை நடந்திருக்கு அப்படி என்பதை உங்களுக்கு உணர்த்தப்பட்டேன். கால் ஒன்று வரலாம். சுவாமியே, இப்போ வீட்டுக்குள்ள கடன்கள், பொருள் நஷ்டங்கள், நகை நட்டுகள் இழப்பு போன்ற வேதனைகள்லாம் இருக்குது. இப்போ வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சியை செய்து அந்த முயற்சியில் வெற்றி உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதா, இதிலிருந்து மீண்டுவனா மீளாதா, இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கவா வேண்டாமா அப்படி என்ற உள்ள குழப்பம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால் உன்னை உயிரோடு வாழவும் வைக்கிறேன், வெளிநாட்டுக்கு சென்று பணம் சம்பாத்தியம் பண்ணவும் வைக்கிறேன். செஞ்சு தந்தா போதுங்களா? அதை வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது குடிக்கிறத நிறுத்துவோம். வா பக்கத்தில். கருப்பசாமிக்கு என்ன என்ன பார்ப்போம் கொஞ்சம். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன், குடி இன்னிலிருந்து நிறுத்து. பக்கத்தில் வா மகனே. இந்தா கடன் போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மன்னார்குடி. ராஜ மன்னார்குடி இன்னும் இருக்காங்களா? மன்னார்குடி பூந்தோட்ட காவல்கார பூப்பறிக்க இத்தனை நாளா. தளிப்பாப்பா, பெரிய மனுஷன் சொல்லாமல தளிப்பா. நீ மன்னார்குடி இல்லையே நீங்கள்? நீ யாருக்கு? அதான் நீங்கள் மன்னார்குடி, மன்னார்குடி அதான் மன்னார்குடி இல்லைன்னு நான் சொன்னேன். நீங்கள் டக்குன்னு என் மேலே வந்துருக்கிய உட்காருக்கு. நீங்கள் காலில் விட்டு வா. நில்லுங்க, பேராதீங்க. இருந்தால் கூட்டுருவோம். அங்கேருந்து ஓடியாராண்டாம் வயசு காலத்தில். இது முற்றிய கலியின் அடையாளம், முடிவே அதுவின் அவதாரம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம்.
உன் மனைவி எங்கடா? பக்கத்தில் வா. அவளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீ கவனம் செலுத்த வேண்டும். சரியா? 1. 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பயணம் செய்வதில் உள்ள வேதனையும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு சட்டப்படியே பயணம் செய்வதற்கு இடைஞ்சல் எதுவும் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கா? கால் நின்றுட்டு வா. எங்கடா போகிறான் எங்கள் அப்பா? எங்கடா போகிறான்? ஆ ஆ வேற என்னப்பா வேணும் உனக்கு? நீ வான ஊர்தியில் பயணம் செய்து வெளிநாடு செல்ல துணிந்திருக்கிறாய். அந்த பயணத்தில் சட்டப்படி எதுவும் குழப்பம் வருமோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ அதில் எந்த ஒரு ஆராய்ச்சியிலும் தடையில்லாமல் ஆக்கி தொழிலையும் ஆக்கித்தாரேன், வெற்றி ஆக்கித்தாரேன். ஐஸ்வர்யமாக படிப்பான். ஒருத்தன் போலீஸ் துறைக்கு வேலைக்கு போவான், இன்னொருத்தன் பெரிய விளையாட்டு வீரன் ஆகுவான். ஓடு வாடா, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு நல்லா இருக்கும். கர்மசாமி, ஆமாம், மருமதம். வரலாம் வரலாம் வரலாம். வாங்க உட்காருங்க. சிவபெருமான் நாட்டியம் ஆடிய திருக்கோயில் எங்கப்பா இருக்கு? நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வராருப்பா. உன் உள்ளத்தில் இஷ்ட தெய்வமும் குடும்பத்தின் தெய்வமாக எல்லைக்குள்ளே இருப்பான் முனீஸ்வரன். ஆனந்தமாக இருப்பாள் மாறி. உன்னுடைய வீட்டுக்குள்ளே உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிற உன் மனைவியினுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்ற ஒரு உள்ள வேதனை உன் மனத்தில் இருக்குது. கால் ஒன்றுட்டு வா. சூடு இருக்காடா? அப்படியா? சரி, கரெக்டு. கிரகங்களில் சனி பகவான், ராகு போன்ற கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது நரம்பியலும் உதரஸ்தானமும் வேதனைப்பட்டிருக்கு. அதை காப்பாற்றி 4 மனிதரை போல் நல்ல நினைக்க வச்சா போதும்ல. கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். இந்த கனியை சாப்பிட சொல். உஷாரா எந்திப்பா, நடைமுறை ஆயிரும். என்னை பார்த்து போப்பா. கர்மசாமிக்கு அறந்தாங்கி. அறந்தாங்கி, நான் சும்மா அறந்தாங்கின்னு சொல்ல நினைச்சிட்டீங்களா? அறந்தாங்கி. போகாத பாதையிலே போகக்கூடாது, புத்தி கட்டு அங்கும் இங்கும் திரியக்கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. இன்னும் 2 முறை காலில் வந்துட்டாப்பா. அக்னி சட்டி வருது அங்கேருந்து. என்ன விஷயம்? யார் வரா பார்ப்போம். வரலாம். என்னப்பா உன் எல்லையில் அக்னி சட்டி வரக்கூடிய அம்மன் இருக்காளாங்க? வீட்டு இருக்காளா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 4.5 ஆண்டு காலம் பொல்லாத சோதனை, நடத்துகிற தொழில்னால ஏமாற்றம், பல லட்சங்கள் இப்பொழுது நஷ்டப்பட்டு ஏமாந்து உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற துயரத்தில் வந்திருக்க. கால் ஒன்றுட்டு வா. பிடிக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? கடையை மாற்று அல்லது நடைய மாற்று. சாப்பாடை அளந்து போட்டியா? ஃபுல் சாப்பாடு போட்டியாடா? ஃபுல் சாப்பாடு போட்டியா? போட்ட பிறகு இந்த சோதனை வந்துருச்சு. கண்ட மூடு பார்ப்போம். இனிமேல் அது சரி வருமானு பார்க்குறேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் கிடைக்கும். புரியுதா? புரியலையா? புரியலை. கை மாற்றி தாரேன், பணமும் தாங்கி தாரேன். வேறு இடத்துல சின்ன கடையாக வச்சு தொடங்கி பெரிய ஹோட்டலாக ஆக்குதேன். இந்தா ஜெயிச்சாச்சு. போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி. நமக்கு அசிஸ்டண்டாக இருக்கல தாத்தாக்கு.
ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. யார் இருக்கா ஆனைக்காவில்? யார் இருக்கா? உனக்கு எந்த ஊர்? திருவானைக்காவு. கால் வந்துட்டு அகலாமல் நீ அருள்வாய். அங்கே இருக்க ஈஸ்வரன் பேர் என்ன பேருடா? ஜம்புகேஸ்வரர். உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலை பற்றி சொல்லலாமா, வாழ்க்கையை பற்றி சொல்லணுமா? எல்லாமே வேணும். கல்யாணம் முடிச்சிட்டியா? கால் வந்துட்டு வா. அவளை முடிக்கலாமா, இவளை முடிக்கலாமா? இந்த தெய்வீக தொழிலும் இந்த வருமானமும் குன்றாமல் உனக்கு காப்பாற்றித்தாரேன். வரக்கூடிய தை மாதத்தில் இல்லற வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு நல்ல வழி பண்ணித்தாரேன். ஆனால் இதற்கிடையில் உன் மனதுக்குள்ள ஒருத்தியுடைய அன்பு பாசம் வந்து அழுத்தும், உன்னை குழப்பப்படுத்தும். அதில் மாட்டாமல் உன்னை நான் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வா. முடிச்சுக்கிடுவோம், கேட்டுருவோம். வேறு என்னப்பா வேணும்? கண்ணை மூடி பார்ப்போம். அந்த கற்பனை உனக்கு வேண்டாம் மகனே. நீ நினைத்து தியானம் பண்ணிக்கா, வெற்றி உண்டு. அதுக்காக சாமியை கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லிடலாம்னு நினச்சிடாத. அந்த பாக்கியம் இல்லை. கூப்பிட்டுக்கா, உனக்கு துணையாக வருவேன். நல்லா உண்டு உண்டு பேசும். கர்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் என் சகோதரியுடைய பிள்ளையின் வாழ்வு என் சொத்து விஷயத்தை செல்வமாக்கி தரணும்னு கேட்டு வந்தோம். அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கு ஒன் சார்பாக வெற்றியாக நடக்கும். சகோதரியினுடைய மகன் செல்வ சிறப்போடும் மனைவியோடு இணைந்து வாழ்வான். ஜெயிச்சுட்டேன், வெற்றியாக்கி தரேன். கர்பசாமி, ஆமாம், திருச்சி மாநகர் எல்லை தன்னுடைய கடன்கள், வீடு, வாழ்க்கை சம்பந்தமாக வேதனை அடைந்தது. யார்? கடன்கள் சம்பந்தமாக வேதனை அடைஞ்சது யாருப்பா? பிள்ளைகள் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வரலாம். எந்த பிள்ளை கேட்க வர? நீ பொண்ணை பற்றி கேட்க வந்தால் வரலாம். எந்த பொண்ணு? இந்த பொண்ணுக்கு கை மேலே தூக்கு. நல்ல மேலே தூக்கு. ஏன்டா இப்படி தூக்குறா? ஒழுங்கா தூக்கு. இன்னும் கையும் தூக்கு. சரி, உட்கார். உன் பேர் என்ன? உங்கள் அப்பா பேர்? அருமையான பேராச்சே. உங்கள் அம்மா பேர் என்ன படிக்கிற? வெரி குட், வெரி குட். என்னப்பா செய்யணும் உனக்கு? கொஞ்சம் தள்ளி உங்கள் வா பக்கத்தில். கையை கோரு. தாத்தா கையை. கண்ணை முடிக்கா. சரி, கால் வந்துட்டு வா. கவலை இல்லை, காப்பாற்றுவோம். மூச்சு சம்பந்தமான பிணி வராது. இதயம் சம்பந்தமான விஷயத்தில் கவலை வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு சில மனக்குழப்பம் தோன்றும். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆரோக்கியமாக இருப்பாள். ஆள் மெலிந்துக்கிட்டு போகிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன கற்பனை. இது இயல்பான நிலை. சரியாக 6 மாதங்களுக்கு பிறகு சர்வ ஆரோக்கியமாக ஆயிடுவாள். வெற்றியாக நடக்கலாம். பேராசிரியையாக இருப்பாள். வா பக்கத்தில். வேறு என்னப்பா வேணும்? வருமானத்துக்கு வழிவகுத்திருக்கேன். மனைவிக்கு ஆரோக்கியம். கருப்பசாமி, கண்ணை மூடி பார்ப்போம். கருப்பசாமிக்கு இந்த கனியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்காமா, நல்லா இருவேன். சுவாமியே, வெரி குட். நல்ல பிள்ளை. தங்கத்தை பாரு எப்படி சத்தம் கொடுக்கு. கோவில்பட்டி
கோவில்பட்டி. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு கோயில்பட்டி. கோயில்பட்டி எந்த ஏரியாப்பா? கால்வன் சொல்லலாம். என்னப்பா செய்யணும் பிள்ளைகளுக்கு? கண்ணை மூடு, நான் ஒரு பார்வை ஒன்றை மட்டும் பார்க்குறேன். கால் வந்துட்டு வா. இன்னும் 9 மாதங்களுக்கு நீ தனிமரமாக தான் வாழணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா யாராவது ஒருவருக்கு ஆபத்து வருங்கிற நிலைமை தோன்றிடும். ஏற்கனவே 3 ஆண்டு காலங்களாக நடைமுறை இதுதான். உன்னுடைய உழைப்பை பற்றியோ எதையும் கவலைப்படலை. ஆனால் உன்னை பற்றி தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், உன்னுடைய பழக்க வழக்கத்தில் தவறு இருப்பதாக உன் மனைவியினுடைய வார்த்தைகள், இவைகள்லாம் பிள்ளைகளை தன்மையப்படுத்தி ஒன்று இன்னைக்கு அனாதை ஆக்கியிருக்கு. அவங்க திருந்தக்கூடிய நேரம் வருது. உன் கூட இருக்கிறவங்க அவள்கிட்ட போய் கோடு சொல்லுதாங்கடா. இதனால் நடந்தது தான் அந்த சம்பவம். அவன் மண்டையை திருத்தி நீதியோடு உன் கூட வாழ வைக்கேன். காலில் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு 9 மாதம் பொறுமையாக இரு. கூட இருந்து காப்பாற்றுற. உழைப்பை யாருக்கும் கொடுக்காத, சேமித்து வை. வெற்றி உண்டு. சேவை செய்வாய், ஆனந்தம் அடைவாய், புண்ணியமாகவும் இருப்பாய். கர்மசாமிக்கு ஆம்பளை அசத்திரம் பாரு. நல்ல பைய. சிவன்மலை. சிவன்மலை. சிவன்மலை எந்த ஊர்? சிவன்மலையப்பா? திருவண்ணாமலைக்கு பேர் சிவன்மலைன்னு நீ வச்சுக்கிட்ட. சிவன் இருக்கிறனால சிவன்மலைன்னு சாமி கூப்பிட்றாரு, ஆன்மீக ஞானம் உடையவர் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு நீ நினச்சிக்கிட்ட. ஆமாம். ஆனால் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், விவரமாக சொன்னேன். தப்பாக நினைக்கக்கூடாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இவங்களுக்கு திருப்பூர் செல்லும் மார்க்கத்தில் சிவன்மலை. சரியா? வருத்தப்படாத. வருத்தப்பட்டால் தான் தெய்வ அருள் கிடைக்கும். டே ரங்கநாதா, ஸ்ரீரங்கம்மா அவனுக்கு நடுவில் இருக்குது. 1 2 3 25 அடி நெருக்கி தான் இருக்க திருவனைக்காவில். சரி, இன்னொரு காலம் ஒன்றுவாப்பா. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. உன் சகோதரி, உங்கள் அம்மா, உங்கள் ஒப்பன், உங்கள் அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் உடல்நிலைகள் கொஞ்சம் தளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒப்பனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம். உங்கள் அக்காவுக்கு வஞ்சகம் கூடுதல். எல்லோரும் சேர்ந்து பத்திரத்தை எழுதி புரட்டி புரட்டி பார்க்காங்க. மொத்தம் 3 பத்திரம் முழுமையான பத்திரமாக இருக்குது. இன்னொரு புதுசாக ஒரு பத்திரத்தை டாக்குமெண்ட் போய் எழுதி வச்சுருக்காங்க. அதில் உங்களுடைய பங்கெல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. 6 மாதத்தில் பிரித்து உன் பங்கை ஒதுக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ஒரு வக்கீலையும் ஒரு பழைய காலத்து எழுத்தாளர், பத்திர எழுத்தாளர், ரெஸ்டார் ஓய்வு பெற்றவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரிஜிஸ்டர்கிட்ட அவங்க எல்லாம் விவரத்தையும் சொல்லிட்டாங்க. இதை இப்படி இப்படி செஞ்சால் சரி வரும், பேசாமல் ஒதுக்கி கொடுங்க, ஒன்றும் குழப்பமில்ல அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. உன் பங்கு ஒதுங்குது, உயர்ந்துரு, நல்லா இரு. ஓ கர்மசாமிக்கு திருப்பூர் அண்ணன் எப்படி சிவன்மலன் வாடியாரு. சூப்பரா. திருப்பூர்
தென்பழனி மலையோரம். பொறுமை வேண்டும், ஆத்திரப்படவே கூடாது, பொறுமை வேண்டும். தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாரு? வரலாம். தெள்ளுதமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் மயிலாடும். உட்காரலாம். முருகா முருகா. யார் பாடினது? சீர்காழி கோவிந்தராஜன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கும் போகிற வழியில் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கலாம். அங்கே 2-3 கடைகளும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி தொழில்கள் கொஞ்சம் ஆர்டர் எடுத்து நீ நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்த. அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து உனக்கு மாந்திரிகம் செய்து இப்போ உன் தொழிலை முடக்கி போட்டாச்சு. அதனால் இடமாற்றம் தேவைப்படுமா, அல்லது தொழில் நமக்கு குழப்பமாக இருக்க, இதில் நடந்த சம்பவம் என்ன, எதிர்பார்க்காம ஒருத்தங்கிட்ட ஏமாந்து கடன்பட்ட துயரமும் இருக்க, இதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற குழப்பத்தில் எனக்கு பார்க்க வந்திருக்க. உண்மையா? இந்த கடனை தீர்த்து தாரேன், உன் தொழிலுக்கு முடக்கம் நடந்திருக்கு, அதை உடச்சி உன்னை வெற்றியாக வாழ வைக்க. வேறு என்ன வேணும்? பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறேன். முழுசாக படிக்க மாட்டான். இப்போ எத்தனை படிக்கிறான்? 10th முடிச்சுட்டு வேலைக்கு போக வைக்கிறேன். வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன். இந்தா பொண்டாட்டிக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தி வருவான்னு நினைக்கிறேன். போயிரு பார்ப்போம். கருப்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை என்னுடைய வீடு சம்பந்தமான மனக்கேள்வி யாருக்காக்க வந்தா? வீடு சொத்து சம்பந்தமான கேள்வி. பாப்பா என்னப்பா? காலுன்ட்டு வரலாம். காவிரியில் நீராடி இல்லை தம்பி, கள்ள பேர்டா நீங்களா. நைட்டில் ஒரு புத்தி, பகலில் ஒரு புத்தி உனக்கலாம்ல. இன்னொரு தான் கால் வந்துட்டுவான். அப்படி என்ன நடந்துச்சு அப்படி யோசிக்கான். டீ இருக்காப்பா? சூடாக இருக்கா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? என்ன வியாபாரம் பாக்கிய? கண்ணை முடுங்க பார்ப்போம். ரெடிமேட் சாமான்களும் வாங்கி கொடுப்பீங்களோ? கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் பார்த்தேன். 1 2 3 4 5 6 7. ஆமாம். உன்னுடைய பிள்ளை சம்பந்தமான மன வருத்தம் கொஞ்சம் உள்ளத்தில். இப்போ தேவையில்லாத கடன்களால் மனக்குழப்பம் அடைந்திருக்கிற, ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்ற உண்மையை உணர்ந்து இப்போ என்னைய பார்க்க வந்திருக்க. அந்த பத்திரத்தை நான் படித்து பார்த்தேன். பேரன்லி டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் பியூராக இருக்குது. அதுக்கு 2க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் படிக்கிறேன். கால் வந்துட்டு வா பார்ப்போம். ஏற்கனவே ஒருத்தன் வந்து விலை பேசியிருக்கான். அவன் உறுதியாக அவங்ககிட்ட நடந்துக்கிடலை. இப்போ ஒரு அட்வான்ஸை வாங்கி தரேன், ஒரு பிடி பிடிச்சி விட்ருவோம். 90 நாளில் விற்று தரேன். அடி குழப்பல்ல, ஜெயிச்சுக்கான். அடுத்து உள்ளதை பார்ப்போம். முதல்ல இதை முடிச்சிருவோம். சந்தோஷமாக வந்து என்னையை பாரு. அடிப்போம். டீ குடிச்சிக்கிட்டுருப்பேன். அது யாருடா பக்கத்தில்? தாயும் மகனும்னு சாமி கூப்பிட்டுருக்கு. வந்து உட்காருங்க. காலில் விழுந்துக்காங்க. இது அடுத்து எல்லாரும் முடிவு எடுத்துருங்க. அம்மாவை கூப்பிட்டு வந்துடும். அப்போ தான் சாமி கூப்பிடுவார். உட்காரலாம். நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே. என்னடா தொழில் பார்க்க? டெய்லரிங். கல்யாணம் முடிச்சிட்டியா? ஏன்டா கல்யாணம் முடிக்கல? அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே. கால் வந்துட்டு வா. ஒன்று செட் ஆயிரும்னு முடிவெடுத்து லேசாக கடலை போட்டு பார்த்தேன். விளையிற நீங்கள் எந்த ஊர்?
அங்கே நில்லுங்க நில்லுங்க. நான் திருப்பூர் தான் கூப்பிட்ருக்கேன், நீங்கள் அங்கே இருங்க. இப்போ கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஏற்கனவே ஒரு நினைவில் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த திரையோடு நின்று போச்சு, அது மனதுக்கு வரலை. உண்மையா இல்லையாடா? அதுக்காக நிறைய கவியல் பாடுதல் எல்லாமே அப்படி டங் 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 கற்பனையில் ஓடிடுது. அது வெறும் கனவாக ஓடி போச்சா கருப்பசாமி? கல்யாணம் முடிக்கிறது எப்படி? இப்போ முறையாக உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கேன். திருப்பூருக்குள்ளே தான் உனக்கு பொண்ணே இருக்குது, சரியா? அவினாசி ரோட்டில் இருக்குது. பெண்ணை கொண்டு வந்துருவோமா? கால் வந்துட்டு வா. +2 வரை படிச்சிருக்கு அந்த பிள்ளை, ஏழை விட்டு பிள்ளைடா. ஆள் பைத்தியார மாதிரி இருக்கான், பேய ஊமக்கல்ல விவரமா இருங்க. என்ன பிடிவாதமும் முரட்டுத்தனமான குணமும் உனக்கு நிறைய உண்டு. உண்டா உன் மகனுக்கு? உண்டுல. உன் குணத்தை மாற்றணும். பொண்டாட்டி இருந்து காலம் கழிக்க மாட்டாடா, பக்கத்தில் வா. ஆமாம், எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரியா? எல்லாத்தையும் மாத்திர கண்ணை முடிக்கா. ஐயா நடக்கட்டுமே. எப்போ? அப்படியா? இந்த தீபாவளி சமயத்தில் வரக்கூடிய கஸ்டமர்களில் உனக்கு செய்தி கிடைக்கி நல்ல பொண்ணாக அமையுது, கல்யாணத்தை நடத்தி வைக்கேன். தொழிலும் அபிவிருத்தி பண்ணித்தாரேன், கடையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணித்தாரேன். ஆசத்து போ வா. அவரை பற்றி இப்போதைக்கு கேட்காத, 6 மாதம் கழித்து கேட்பேன். ரோட்டில் படுத்து கிடப்பார், அப்போ போய் தூக்கிட்டு வந்துடுவோம். போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆமாம், கோயம்புத்தூர். ஆனால் நல்ல பேர், தங்கமான பேர். என்ன கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் எந்த இடம்? வரலாம். பிள்ளையை பெத்தா கண்ணீர். என்னப்பா வேணும்? கண்ணை மூடுற. என்ன ஓட்டுவ நீ? டிரைவரா நீ? கால் வந்துட்டு வா. உங்கள் மாமனை போய் பார்த்தேன், எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில் கிடக்கான். எல்லாமே உள்ளுக்குத்தான். ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு பார்த்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் சொத்து உனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அவனுக்கு தான் கிடைக்கணும், அதை நம்மளும் பகிர்ந்து கொள்ளலாம். அவருக்கு கிடைச்சா போதும், அது உனக்கு கிடைச்சிடும். சைக்காலஜி அதுதான். கால் வந்துட்டு வா. ஏன்னா அவருக்கு பிள்ளையாக இருந்து இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பின்ன அவர் யாருக்கு கொடுப்பாரு? உத்தமமான மனிதன். இவனும் உயிரை கொடுத்து பார்க்கான். அந்த உரிமை உனக்கு தாண்டா உண்டு, புரியுதா? 3 பேருக்கு கொடுப்பான், அதுபோக பாக்கி கொடுத்தாச்சு ஏற்கனவே. அந்த கணக்கு அப்படி முடியுது. அந்த சொத்தை உனக்கு வாங்கித்தாரேன், ஒரே முறை பேச்சுவார்த்தையில் தீர்ந்துடும். இன்னும் 2 மாதத்துக்குள்ளே முடிச்சு தரேன். வா பக்கத்தில். ஜெயிச்சுக்கா, நல்லாரு, ஓடு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை. தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னடா பிள்ளை? சரி, அதுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி. மனநிலைகளை பற்றியும் உணர்வாற்றலை பற்றியும் உனக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு ஆராய்ச்சி இருக்குது, சரிண்ணா? அதனால் இது இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே போயிடுதுன்னா நாளைக்கு பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி வேறு எதுவும் அபிப்பிராய பேதங்கள் தோன்றிடுமோ, வளர்ச்சி இல்லாத பிள்ளை என்ற ஒரு பேர் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் உன் மனத்தை இப்போ வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளையை இங்கே கொண்டு வா, சரி பண்ணி சீர்திருத்தி தந்துடுறேன். காலில் வந்துட்டு வா.
இந்த வரம் உனக்கு பெருமைக்குரியதாக நடக்கும். வேறு என்ன வேணும்? இந்தா பணத்தை அள்ளி தந்திருக்கேன் பாரு. ஆனால் ஜனவரி மாதம்தான் கிடைக்கும். அதுவரை இருக்கிறத வச்சு ஓட்டத்துக்கு குறையில்லாமல் நினைத்தாரேன். மகிழ்ச்சியாக வாழ்வாய், ஆனந்தமும் அடைவாய். புண்ணியமாக்கித்தாரேன், புண்ணியமாக்கித்தாரேன்டா. ஏன் கவலைப்படுற? என்னை நினச்சிக்கா, சந்தோஷமா இரு. கர்பசாமி குழந்தையோடு வந்த மங்கை வரலாம். அது யாருமா? வீட்டுக்காரரே வாரமையா. ஆதி நாராயணா கோவிந்தா. ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு பிறகு அவங்க பதில் சொல்லுவாங்க. கொடிமரம் உள்ள கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லலாம். எவனை என் குதிரை அந்த கொடிமரத்தை தாண்டி அங்கேயும் போக மாட்டேக்கு, இங்கேயும் போக மாட்டேக்கு, இங்கேயும் போக மாட்டேக்கு, அங்கனே நிற்க. வரலாம். கழிந்த 3 ஆண்டு காலங்களாக அற்ப சொற்பமாக தான் வருமானமும் தொழிலும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 6 மாதமாக தொழிலை பற்றி சிந்தனையும் இல்லை, வருமானத்தை பற்றிய அசைவே இல்லை. அதனால் மன வருத்தம் ஒன்று. இதற்கிடையில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைகளும் தளர்ச்சிகளும் ஏற்பட்டு உன்னை அறியாமல் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உன் உள்ளத்தில் தோன்றிடுது. அடுத்த நிகழ்வுக்கு என்ன பண்ணலாம்னு. உனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய நிலை நல்லா இருக்குமா? அப்படி ஒரு வருமானம் கிடைச்சா அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதற்கிடையில் நீங்கள் 2 பேருமே உங்கள் குடும்பத்து பெரியவர்களை வெறுத்து ஒதுக்கப்பட்டு வந்தவர்கள் தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு மேலும் கீழும் ஆள் இல்லை. இப்போ நான் ஒருத்தந்தான் இருக்கேன். நான் உங்களுக்கு அள்ளி தந்துட்டோம்னா நீங்கள் நல்லா இருவீங்க. உண்மை தானே? கால் வந்துட்டு வா. எப்படிமா செல்ல பிள்ளைங்க பார்த்தியா? வெற்றிமான கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடு எல்லாரும். கர்பசாமியை கொடுக்கலாமலா செல்வத்தை? அப்பா இந்தாடா, இன்னிலிருந்து தொழிலும் தொடரும், வெற்றியும் கிடைக்கும், செல்வங்களும் அள்ளித்தந்தே. ஆனந்தமாக இருப்பாய் மகனே. இந்தாம்மா புண்ணியம் பெறுவாய். உன் பிள்ளைய படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்க. செல்வாக்காக இருப்பாள், செல்வ சிறப்போடு இருப்பாள், வெற்றி. கடன்களை தீர்த்திருக்கேன். நிம்மதியாயிரு, ஐஸ்வர்யமாக இருப்பா, வாழ்க. சாப்பிடாம போயிடாங்கடா. நல்லா நல்லா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா கேட்க சொல்லு. கோயம்புத்தூர் கேட்டு வர வாங்கிக்கலாம். கால் வந்துட்டுலாம். கையை மடக்க முடியலை, காலை மடக்க முடியலை. என்னப்பா வேணும்? யாருக்கு? கையை கோருப்பா. என் கையை கோர்த்துக்கா. சரியாக்கிடலாம். காலில் வந்துட்டு வா. கொடுக்காத. சிரிப்பண்ண சிரிப்பண்ண செல்லம்மா. யார் அங்கே சிரிக்கிறது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிறத எண்டாஸ்கோப் போட்டு பார்த்தியா? என்ன சொன்னாங்க? ஆனால் அது வீங்கிக்கிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் உனக்கு தெரியல. இவ்வளோ தானே? நான் வத்த வச்சுருந்தேன், ஏன் கவலைப்படுறேன்? கால் வந்துட்டு வா. எண்டாஸ்கோப் போட்டு பார்த்துருக்கேன். வரலாண்டா தம்பி, வா. இன்னும் 2 முறை என்னையை பார்க்க வரணும். அப்படி 2வது முறையாக வருகிற பொழுது நான் கொடுக்குற கனியில் உன் வயிறு சரியாயிடுது. வெற்றி ஆகிட்டேன். நல்லாரு, ஆனந்தமாரு மகனே. செல்வாக்கா இருப்பா, வாழ்க வாழ்க. கர்பசாமிக்கு உப்பா கிடக்கு, உப்பளமாக இருக்கு. தூத்துக்குடி உப்பளங்கள் நிறைய இருக்க, அதான் கேட்டேன். உப்பளம் இருக்கா அவங்க ஊரில்? கால் வந்துட்டு வா. என்னம்மா யாரா வந்திருக்கே? தூத்துக்குடி 4 டோக்கன் இருக்க. தூத்துக்குடி 1 2 3 4 5.
வீட்டுக்குள்ளே கன்னி தெய்வம் கும்பிடுறது யாரு? கால் வந்துட்டு வா. பொம்பளை ராஜ்யத்தில் இதுவரை உன் குடும்பத்தை நடத்தியாச்சு. ஆனால் இப்போ உன் சொல்ல கேட்கறதுக்கு சரியில்லாமல் வீட்டுக்குள்ளே பிரச்சனையும் கடனும் வந்து உன் தலையில் தூக்கி விழுந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீ நினைக்கிற யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களே, தந்திரம் பண்ணியிருப்பாங்களே, அப்படி ஒருத்தருமே நடத்தலை. இது இப்போ நேரங்கள் சரியில்லாமல் வீட்டுக்குள்ளே தகராறுகள், சொல்லு பேச்சு கேட்காம குடும்பம் பிரியக்கூடிய நிலைமை இவ்வளவும் நடக்கு. அதை காப்பாற்றி எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? குடும்பத்தில் பிரிவு இருக்குன்னு சொன்னோம்ல, பிள்ளைய சேர்த்து வச்சாச்சு. போ, நல்லாரு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அதே தூத்துக்குடி எல்லை கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? பிள்ளைகள் கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது தூத்துக்குடியா? அவங்களுக்கெல்லாம் தூத்துக்குடியா? யாருக்குமா கல்யாணம்? யாருக்குப்பா? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வேலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? தொழில் வேலை சம்பந்தமாக வரலாம். கிருஷ்ணா முகுந்தா முராரே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பக்கத்தில் நான் வருகிற பொழுது ஒரு சித்தருடைய ஆத்மசக்தி உன் பின்னார வருது. அப்படின்னா நீ ஜீவசமாதி எதையும் கும்பிட போறியா? ஒவ்வொரு சமாதியை போய் கும்பிடுவேன், அப்படி தானே? கால் வந்துட்டு. செந்தூரின் அலை ஓசை சங்கீதம். இப்போ 1.25 ஆண்டுகளாக நீங்கள் பார்க்குற தொழில் அத்தனையும் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்திருக்கு. பணங்கள்லாம் நஷ்டம். இதிலிருந்து மீள முடியாத வேதனையும் துயரமும் இருக்குது. நடத்துவோமா அல்லது விட்டுட்டு போயிடுவோமா அல்லது வேறு வழிகளில் தொழிலை பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராய பேதத்தில் தான் என்னையை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். என்ன சாமி நீங்கள் வாரிய? நீங்கள் யார்? என்னையை பார்க்கக்கூடாதுல்ல, கேட்டு பார்ப்போம். நீ வந்து உட்கார்ந்த உடனே சுள்ளமான சாமி வரார, அவருக்கும் உங்களுக்கும் என்னப்பா சொந்தம்? கடாய் வெட்ட வேண்டியிருக்கா? எதுவும் கட்ட வேண்டியிருக்கா? விடாய் கட்ட வேண்டியிருக்கா? கடாய் வெட்ட வேண்டியிருக்கா? ஆமாம். ஊரெல்லாம் சுற்றி பார்த்தேன், ஊரெல்லாம் சுற்றி பார்த்தேன். சில உள்ளங்கள் உனக்கு ஒத்துழைக்காது, உள்ளங்கள் ஒத்துழைக்காது. நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலை இதுவரை முழுமைப்படுத்த முடியாத துயர அலைகள் இருக்குது. அதனுடைய குறைதான் நம்முடைய தொழிலை இப்படி வளப்படுத்தியிருக்காம தலை உடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு சோதனை சிந்தனையும் இருக்குது. இந்த கோவிலை நடத்த விடாமல் இருக்கிறதுக்கு சாமியை ஆறக்கட்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில பேர்கள் உங்களுக்கே தெரியாமல் தனித்தனியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அது சொந்தமாக கேட்கணும், விளக்கம் தெரிஞ்சுக்கிடணுங்கிற துயரமான எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படி நடந்தது உண்மை. முகமாற்று செஞ்சுக்கிட்டது உண்மை. அது அருளெடுத்து வராமல் தடைபட்டு நிற்பது உண்மை. இவைகளெல்லாம் துளைக்கு தெளிவு பண்ணி தந்தால் போதும்லா? கால் வந்துட்டு வரலாம். ஒரு பொம்பளைக்கு சோமில்ல. யாரு? சொல்லாதே. வீட்டில் பெண்ணடி ஆளுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் குறைவு நடந்து கொண்டே இருக்கும். ஆபத்து வராமல் காப்பாற்றித்தாரேன். இழந்து போன செல்வங்களை மீட்டித்தாரேன். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக்குவோம். வேறு என்ன வேணும்? தந்தேன். வெற்றி ஆகிக்கலாம். தை பிறந்தா வழி பிறக்கும். என் தங்கமே தங்கம். இன்னும் 2 வீடு கட்டுவோம். என் பேரை போட்டு ஆளுவோம், வாழுவோம். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு
அதே தூத்துக்குடி எல்லை வழக்கு சம்பந்தமாக மன உபாதை யாருக்கோ வழக்கு இருக்காங்களா? யாருக்கு பாது? இது போலீஸ் வழக்கு இருக்கா? கனி கிடக்கு வழக்கு சம்பந்தமாக. தாயும் மகனும் யார் வந்திருக்கா? வரலாம். ஹேய் ஹேய் என்னடா சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இருங்க சாப்பிடாம போங்க. வரலாம் வாங்க. யார் இவர்? இது யார்? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? தம்பிக்கு வேறு என்ன பழக்கம் உண்டா? குடிப்பியாடா? டெய்லி குடிப்பியா? கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பியா? என்னைக்கோ ஒரு நாள். உங்கள் அப்பா பொய் சொல்லுதாங்களா? பொய் தானே சொல்லுவாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ எப்படி இவனுங்க கூப்பிட்டு வந்தேன் வந்தா நான் வரம்னானா? மனசார வரம்னு சொன்னானா? பொய் சொல்லுதியா? இன்னும் 2 முறை என்னைய தேடி வாங்க. சாதகத்தை போய் பார்த்தேன். நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு எழுதியிருக்கு. டெய்லி செத்து பிழைக்கிறது மாதிரி சண்டையும் சச்சரவும் மனவேதனையும் துயர அலைகளும் தோண்டிக்கொண்டே இருக்கும். அப்போது நித்திய கண்டம் பூரண ஆயுதுன்னா உயிர் மட்டும் போகாது, உடம்பாலையும் மனதாலையும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? வேதனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு கிரகத்து மேலே நம்ம பழிய போடுறது சரியா? கிரகம்தான் ராஜாவை திசை மாதிரி நடக்க வைக்கி மாற்று பண்ணித்தாரேன். இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வரணும். இவன் வரமாட்டோம்னு சொல்லுவான், நான் வர வச்சிருவேன். இந்தா என்னை வந்து அடைவாள், வெற்றி உண்டு. வா, குடும்பத்தை அமைதியாக்குறேன். இந்தா கடனை தீர்த்து தாரேன். உன் தலையில் பொறுப்பு விடாது, போ, வெற்றி உண்டு. இந்தா மகளே செல்வாக்காயிரு. கர்மசாமிக்கு திருநெல்வேலி. காலெல்லாம் முறுக்கிய மீசையும் திருக்கிய கண்ணும் கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். எந்த ஊர் திருநெல்ல? கால் வந்துட்டு வரலாம். சியாமலா கோயில் எங்கே இருக்கு? சியாமலா தேவி அம்மன் கோவில் உண்டு. கண்ணம்மன் கோயில் இன்னொரு தடவை காலம் ஒன்று. உள்ளம் என்பது உள்ளவரை உன் மனமே என் பள்ளியறை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வருமானங்கள் ஒன்றும் இல்லாமல் பணமெல்லாம் நஷ்டமாகி இப்போ தொழிலில்லாத வேதனையும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் அடிக்கடி சொல்லமாடசாமி வீட்டு பக்கம் வராரா? என்ன விஷயம்? உங்கள் அண்ணன் சாமி ஆடுவாரா? உங்கள் குடும்பத்துக்கு ஆடக்கூடிய சாமி அதானா? ஆடிக்கிட்டு இருக்கான். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வருமான தொல்லையை நீக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கணும். வேறு என்ன வேணும்? தொழிலை தாரேன், கொடுக்கல் வாங்குற தவிர வேறு என்ன தொழில் வேணாலும் பண்ணு, ஜெயிச்சு தாரேன். புரிஞ்சுக்கணும். மாட்டிக்கிட்டு முடித்தா நான் வரமாட்டேன், கடை வச்சுக்கலாம், வியாபாரம் பெருகும், ஓடலாம். கர்மசாமிக்கு அப்படியா? 10 யார் வந்திருக்காங்க? கோர்ட்டு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? நீதிமன்றம் சம்பந்தமாக. நீதிமன்றம் திருநெல்வேலியில் நீதிமன்றம் சம்பந்தமாக யார்ப்பா இருக்கா? யோசனை பண்ணிக்காங்க, கரெக்டாக பண்ணிக்காங்க. அப்படியா? சரி,
பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம், கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர் திருவில்ல கால் வந்துட்டு வரலாம். அம்மா எங்கே வந்துருக்க? அங்கே ஒரு ஆள் வராரு. நான் கூப்பிடும் பொழுது நீங்கள் கோர்ட்டை பற்றி என்கிட்ட பேசுவி. அப்போ உங்களை கழுத்தை பிடிச்சிக்கிடுவேன் நான். இந்தா இன்னொரு என்ன அரை மனசு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. ஹரே ராமா. உங்கள் பேர் என்ன? ஹரே கிருஷ்ணா ராம ராமா ஹரே ஹரே. ராஜகோபால சுவாமி கோயில் இருக்கா? தூர தள்ளி இருக்கு. ராமசாமி கோயில் இருக்கா? பக்கத்தில் இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைத்ததில் ஒரு மனக்குறைபாடுகளும் கிரக குறைபாடுகளும் மனிதர்களுக்குள் போராட்டமும் நடந்து இன்றைக்கி அமைதி இல்லாத நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? ஆனால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால் வழக்குகளோ மன வருத்தமோ ஏற்பட்டுமோங்கிற ஒரு பயமும் உள்ளத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். என்ன பேசுகிறாங்க? யாருக்கு கேட்டு பார்க்குறேன். வீட்டில் மங்கை ஒருவளுக்கு ஒரு பக்கத்து கால் வலியும் வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கும். கால் எடுத்து வைக்கிறதுக்கே பயமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதற்கெல்லாம் எட்டி போய் பார்த்தேன். அப்படி ஒரு சாமி சொலமான சாமி வராரு. அது உங்களுக்கு சொந்தமா? கோபப்பட்டுக்கிட்டு வராரு. உங்கள் மேலே சந்தோஷமாக இல்லை. காரணம் உங்களுக்கும் அவருக்கும் மாறுபட்ட ஒரு குழப்பம் நடந்திருக்குது என்பது பொருளாகும். அதைத்தான் பிறகு பேசுவோம். காலில் வந்துட்டு வரலாம். என்னப்பா? சரி வரலாம். இதுக்கடையில் ஜாதகம் பார்க்க போனாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு குறி கேட்க போனாலும் சரியாக தொலைங்கி முழுசாக உங்களுக்கு விடை கிடைக்காது. யாரோ வாயை கட்டிட்டான், நமக்கு சொல்ல மாட்டுக்கு அப்படின்னு இவர் எண்ணம். வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் இதுதான். பிள்ளைகளுடைய வாழ்வு பிரிஞ்சு போவதுக்கும் மனைவிதான் காரணம் என்பதற்கு அவள் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கும் யார் என்று சொல்லாமல் நடந்த மந்திர வித்தை தான் இது. இதுக்கு உங்களுக்கு துணை கொடுப்பது சோழமாட சாமி. அந்த சாமியை எப்படி ஆற கட்டினா சரி வருமோ அப்படி கட்டி இருக்கியாச்சு. போ காலன்றான். என்னடா தம்பி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க? அதனால் இவைகளெல்லாம் மாற்றி பிரிவு பிரச்சனைகளை நீக்கி பிள்ளைகளை நல்லா வாழ வச்சு தந்தால் போதும்ல. பக்கத்தில் வா. தைப்பேசும் பிறகு கல்யாணமும் நடக்கும். குடும்ப வாழ்வை சிறப்பாக்கி தரேன். வெற்றியாக நடக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேரலாம். கருப்பசாமி. ஆமாம், எங்கள் பிள்ளையார் கோயில். யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்குப்பா? வரலாம். புஷ். டெலிஃபோன் ஆஃபீஸ் வருது. எந்த ஊர்ண்ணே? போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? நீங்கள் பெருமாள்புரத்தில் இருந்தீங்களா? திருநகரில் பின்பக்கம் அங்கே ஒரு டெலிஃபோன் ஆஃபீஸ் தெரியுது. அது யார் டிபார்ட்மெண்ட்? கேட்டுருவோம். இப்போ என்னப்பா வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, கால் வந்துட்டு வா. அம்மா நீ எதுக்கு இங்கே வந்த? நீ யார்? கேட்டு பார்க்குறேன். திரிபுர சுந்தரி மதுரையிலே
ஒரு காலத்தில் உன் குடும்பத்தில் அன்னை காளியவும் மாரியவும் வணங்கி வந்த மக்கள் உண்மையா? அந்த 2 பேரும் வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது உன்னுடைய பத்திரம் போலித்தனமாக மாற்றப்பட்டு இன்னொரு நாள் நீ ஏமாற்றப்பட்டாய். அது நீதிமன்றத்துக்கும் வழக்காடுவதற்கும் போகலாமா என்ற ஒரு சூழ்நிலை உனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? நீதிமன்றத்தில் என்னென்னு கேட்டதுக்கு ஐயா பதில் சொல்லலை. அதனால் இப்போ அந்த இதை மாற்றி அவனை மன்னிப்பு கேட வச்சு உனக்கு பணம் வாங்கி தரணுமா, உன் இடம் வாங்கி தரணுமா? பணம் தான் கிடைக்கும், இடம் கிடைக்காது. கால் வந்துட்டு வா. ஜெயகிருஷ்ணா, முகுந்தா, முராரி, இந்தாப்பா 3 முறை என்னையும் வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன், வெற்றியாச்சிருந்தேன். கருப்பசாமி, ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். ஆரோக்கியம் யாருக்குடா ஆரோக்கியம்? கால் வந்துட்டு வரலாம். ஆரோக்கியம்னாக்கில் மனைவி பேர் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. இது வேறு ஆரோக்கியம். இன்னொரு தினம் கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். என்னப்பா செய்து? கொஞ்சம் கண்ணை மூடு பார்க்கட்டும்னா ஒரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். ஐயா, இதுக்கு என்ன மார்க்கம்? மாத்திரையெல்லாம் தோற்று போச்சே. உட்காரலாம். இப்போ அவளை தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுமா? எப்போ இங்கே கூப்பிட்டு வரலாம்? நான் வர வச்சுருந்தேன். பௌர்ணமி அன்னைக்கு கூப்பிடு, வந்துடுவா. ஜெயிச்சு தரேன். இந்த இடத்துல தெளிவு பண்ணி தரேன். நீ கொஞ்சம் பகுத்தறிவும் நல்ல மனமும் படைத்தவன். இது மாறுபாடு செய்வினைகளால் எதுவும் நடந்திருக்குமோன்னு நீ நம்பி சில செலவுகளை பண்ணி ஏமாந்துட்ட. உண்மையா இல்லையா? ஆனால் அப்படி நடக்கலை. இது இருக்கையினால் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணம். அந்த நிலைகளிலிருந்து அதை வசீகரப்படுத்தி தெளிவு பண்ணி தரேன். ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்குவோம். என்ன தொழில் பார்க்குறேன்? இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருப்பா. சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள். வாழ்க. பௌர்ணமிக்கு வந்து சேரு.